ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். பனானா ஹல்வா தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு பழத்தை தொளி உழிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு மசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிட்டு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை பொரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. அது கூடவே அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கதலி பழம் தாங்க நான் எடுத்துருந்தேன். இது கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுனால 6 ஸ்பூன் அளவு சீனி போட்டிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இனிப்பை பொறுத்து போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இனிப்பை தூக்கி கொடுக்கும், அதுக்காகத்தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும். 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் கலக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஊற்றிடுறேங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் தீயை சிம்மில் வச்சே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. வாழைப்பழம் பொதுவாக கொஞ்சம் தொளி கருத்துட்டாலே நம்ம எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மடிப்போம் இல்லையாங்க. சரி, அதை இந்த மாதிரியாக செஞ்சு கொடுத்துடலாம் சொல்லி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், ஹல்வா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக ரெட் கலர் தாங்க நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை கரைச்சி ஊற்றிடலாங்க. கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கட்டி எதுவும் இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கூட நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் பொரிச்சு வச்சுருந்த பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த பாருங்கள், ஒட்டாமல் வந்துடுச்சு ஹல்வா. செமையாக ரெடி ஆகிடுச்சு பனானா ஹல்வா. இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிக்கிட்டு இந்த ஹல்வாவை நம்ம அதில் ஊற்றி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான். செம டேஸ்ட்டாக இருந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.